முத்து பார்த்துட்டிங்கன்னா மனோஜ் ரோகிணியும் வீட்டில் நிற்க வச்சு கோர்ட் மாதிரி செட்டப் பண்ணி விசாரணை அளவுக்கு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரோகிணியும் வந்துட்டு அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காணாமல் போச்சுன்னு சொன்னேன் இல்லைடா, அது திருப்பி கிடச்சே இல்லையா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்க, அதெல்லாம் எங்கே கிடச்சி, அதை தான் அவள் எட்டுன்னு ஓட்டாளே, உனக்கு தெரியாதா, நான் தான் சொன்னல அவள் ஜீவான்ற பொண்ணு பணத்தை எல்லாத்தையும் ஏமாற்றி ஓட்டா அப்படின்னு சொல்ல, அந்த கதை எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அவள் திருப்பி கொடுத்தாலா இல்லையான்னு தான் நான் இப்போ கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எங்கடா கொடுத்தா, அவள் கொடுக்கவே இல்லை, அவள் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்ல, ரோஹிணியுமே வந்துட்டு என்ன முத்து குடிச்சிட்டு வந்து உலாட்டி இருக்குங்களா, அவங்க தான் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்லை நாட்டுக்கு, அப்புறம் எங்கேருந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லம்மா நீ அமைதியாரு, உன்னால் தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம், நீ தான் முக்கிய குற்றவாளியே, ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க, அந்த பணத்துக்கு வட்டி முதலமாக சேர்த்து 30 லட்சம் நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்ல, அதுக்கு மனோஜ் வந்துட்டு அடித்து சொல்கிறாரு, வந்து காசே கொடுக்கல அவ அப்படின்னு சொல்ல, இப்போ தெரியுண்டா யார் காசு கொடுத்தாங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஜீவாவை கூப்பிட்றாங்க. ஜீவா இருந்துக்கிட்டு வந்துட்டு எல்லோரும் முனையும் வந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. நான் வந்து 5 மாதத்துக்கு முன்னாடி வந்து காசெல்லாம் கொடுத்துட்டு அதுவும் வட்டி போட்டு 3 லட்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ரோஹிணி மனோஜ் பார்த்திங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குது. எப்படியும் உண்மையை தெரிஞ்சுட்டாங்க, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரோஹிணி இருந்துட்டு அது வந்து அவங்க வந்து முத்துக்கிட்ட ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டு ஏமாற்றி போய் சொல்கிறாங்க, அவள் காசே கொடுக்கல அப்படின்னு சொல்ல, ஜீவா வந்துட்டு இன்னும் கோபமாயிட்டு, இது உங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து போலீஸில் காசு கொடுத்தம்போது ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருக்கோம், அது பாருங்கள் காப்பி, அதுவும் இல்லாத என்ன பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், நான் காசு அனுப்பிச்சதுக்கான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே காட்ட, இது வசமாக மாட்டிட்ட மனோஜ் பார்த்திங்கன்னா திருன்னு முழிக்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு, ஏன்டா நீ இன்னும் திருந்தவே இல்லையா, எத்தனை முறைடா குடும்பத்தை ஏமாற்றுவா அப்படின்னு சொல்லி மனோஜ் அடிக்கிறாரு. வித்யாவுமே வந்துட்டு, ஏன்டா என்ன ஏமாற்ற எப்போ உனக்கு மனசு வந்துச்சு, நான் உங்ககிட்ட நல்லா தான் நடந்துக்கிறேன், எதாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லுவேடா, இப்போ எங்கடா போச்சு இந்த அம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் அடிக்கிறாங்க. அடி தாங்க முடியாது மனோஜ் பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் ரோஹிணி தாம்மா, அவங்க கொடுத்த ஐடியாவில் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ரோஹிணியும் பிடிச்சி அடிக்கிறாங்க. ஏண்டி அவனை நல்லா இருந்தவனை பையனை நீ ஏமாற்றி அவனை ஃப்ராடு தனம் பண்ண வச்சுருக்க, உன்னால தான் அவன் இப்படி மாறி போயிட்டான் அப்படின்னு சொல்லி அடிக்க, அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு, ஏன் அத்தை அவன் இத்தனை நாள் சும்மா தானே இருந்தார் அத்தை, இல்லை நான் இப்படி பண்ணலைன்னா இன்னுமே அவர் வேலை இல்லாத சும்மா தான் வீட்டில் தண்டமாக இருந்திருக்கணும், நான் இப்படி போய் சொன்னதுனால தான் அவர் கடை ஓப்பன் பண்ணி நல்ல நிலைமையில் இருக்கார் அப்படின்னு சொல்ல, எங்கே நல்ல நிலைமையில் இருக்கிறான், இப்பயும் தான் காசு ஏமாந்தி போட்டு நடுத்தெருவில் நிற்கிறான், அவனை நல்லா ஏமாற்றி அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பறிக்கிறேன், அவனுக்கு நல்லா செய்கிறேன்னு சொல்லிட்டு அவனை இன்னும் நல்லா ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்துட்டு ரோஹிணியை பிடிச்சி அடின்னு நினைக்க, அண்ணாமலை வந்து தடுக்கிறாரு. இப்போ அடித்து என்ன பிரயோஜனம், அதுக்கு தான் அவனுக்கு ஃபஸ்ட்டே செல்லம் கொடுக்காது, எதாக இருந்தாலும் கண்டித்து வரலன்னு நான் சொல்கிறேன், நீ உன் பெரியமாங்க தான் பெரியவன், மற்றவங்களாம் பீலுன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் ஓவராக செல்லம் கொடுத்த, அதான் இப்படி வளர்ந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி வித்யாவை திட்ட, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஏதோ மூத்த மகன் நல்ல பணக்காரனாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் இப்படி திருடியாக வந்து நிற்கிறான், இப்படி என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ பண்ணு, உன் மகன் தானே, நீ தானே செல்லம் கொடுத்து வளர்த்த, நீயே பண்ணு அப்படின்னு சொல்ல, இன்னொரு முறை இப்படி பண்ணேன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பேன், ஒழுங்கு மரியாதை நடந்துக்கோ, ரோஹிணி உனக்கும் தான் சொல்கிறது, ஒழுங்கு மரியாதை உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி அந்த 30 லட்சத்தையும் போட்டு விட சொல்லு, உங்கள் அப்பா இல்லைன்னா உங்கள் அங்கிளுக்கு வேணால் கூட ஃபோன் பண்ணி, யாருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தெரியாது, எனக்கு என் புருஷனோட காசு மொத்தமாக வட்டி முதலமாக வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்துட்டு கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க. மற்றவங்களும் சரி பார்த்தீங்களான்னா ஒரு மனோஜும் ரோஹிணியும் வந்து நல்லா திட்டிட்டு என்னமோ பண்ணுறான், ஆனால் எங்கள் அப்பா காசு வந்து எங்களுக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே விட்டு போயிடுறாங்க. முத்து வந்துட்டு, ஏன்டா என்ன ஏமாத்தினா சரி, அப்பாவை ஏமாத்தினா சரி, அம்மாவையும் சேர்த்து ஏமாத்தின பார்த்தேன், அங்கே நிற்கிறடா நீ இன்னும் ஏமாத்தது மாறவே இல்லை ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாரு. என்ன பண்ணுவே தெரியாது, என் அப்பா காசு வந்து எனக்கு வந்தே ஆகணும், ஒழுங்கு மரியாதை வட்டியோட கொடுத்துருங்க, அது எங்கள் 3 பேரோட பங்கும் சேர்த்து இருக்குது, நீ ஒருத்தனே திருடி ஏமாத்திடலான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டு, பாடலாமா உனக்கும் தான், ஒழுங்கு மரியாதை உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி ஒழுங்கு காசை வர வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே பார்த்துட்டு கோவமாக கிளம்பிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனோஜ் ரோஹிணி பார்த்திங்கன்னா அப்படி திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. நான் அப்போயே சொன்னேன் இல்லை, அம்மாவை ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது, உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு சொல்லிட்டு நீ தான் இப்படியெல்லாம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை திட்ட, ரோஹிணி இருந்துட்டு, ஏன் மனோஜ் நான் அப்போ சொன்ன பொய்யால் தான் நீ இவ்வளோ நல்ல நிலமையில் இருக்க, கடையில் ஓப்பன் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்க, நான் மட்டும் அப்போ பொய் சொல்லணும்னா நீ இன்னும் வேலை வெட்டியில் சும்மா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுவும் கருத்து தான், ஆனால் இப்போ பார்த்தியா மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம், நான் காலடி எடுத்து வச்ச நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு என் மனோஜ் இத்தனை நாளாக வந்து நான் ராசியானவன், என்னால் தான் இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னாலும் சொல்லிட்டு இருப்பேன், இப்போ என்ன என்னை ராசி இல்லாதவன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பொய்யாக நடிக்கிறாங்க. அதுக்கு நான் அப்படி சொல்ல வரல, இப்போ பாரு மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுன்னு தெரில, சரி எப்படியானா காசை கொடுத்துடலாம், நீ உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணு, அப்படி இல்லைன்னா உங்கள் அங்கிளுக்கான கால் பண்ணு ரோஹிணி, காசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரோஹிணியும் ஒரு பக்கம் திருன்னு முழிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்துருக்கீங்கன்னா வித்யா வந்துட்டு, ஏய்
இன்னும் நீங்கள் பேசிட்டு தான் இருக்கீங்களா, ஃபோன் பண்ணலையா, ஒழுங்கு மரியாதையாக ஃபோன் பண்ணி காசை வர வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து திட்டிட்டு போகிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போக போகுது. அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போன வீடியோக்கு தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.